Hallelujah, praise the Lord. God is good. கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். You're most welcome to the covenant of the day. And today is 27th August 2024, Tuesday. Yes, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கரம்பிடித்து நடத்துறதை நீங்கள் அறிய முடியும், உணர முடியும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? இன்றைக்கான வசனம் ஹீப்ரு 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். Looking carefully, lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by his mirth many become defiled. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அது தொடர்கிறது. என்ன சொல்றாருன்னா, உன் இதயத்தில் கசப்பான வேர் முளைக்காமல் பார்த்துக்கொள்ளு. அது என்ன செய்யும்? கடவுளுடைய கிருபையை இழக்க செய்யும். இந்த கசப்பு வரும்போது வெறுப்பு வரும். வெறுப்பு வந்தால் பழிவாங்கும் தன்மை உருவாகிவிடும். அங்கு அன்பு இல்லாமல் போய்விடும், இரக்கம் இல்லாமல் போய்விடும். அருமையானவர்களே, அதனால் இந்த ஆரம்ப வேரை ஆண்டவர் பிடுங்க சொல்லுகிறார். அந்த ஆரம்ப வேரை முளைக்க விடாதபடி, பலப்படுத்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி, ஆண்டவருடைய கிருபையை இழந்து போகாதபடி என்ன செய்யாத? கசப்பானவைகள் உள்ளத்தில் வர வேண்டாம். மற்றவர்களை குறித்து கசப்பு, மற்ற காரியங்களை குறித்து கசப்பு. இந்த கசப்பு தான் மனிதர்களுக்கு வெறுப்பும், பொறாமையும், ஆத்திரமும், கோபமும், பழிவாங்குதலும் வருகிறது. குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயம், நாடாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நாடு இந்த கசப்பு தான் இந்த வேராக முளைத்து ஒரு விரோதியை, ஒரு எதிரியை பார்ப்பது போல பார்த்து மனிதர்களை கொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். காரணம் இந்த கசப்பு. அதனால தான் ஆவியான் சொல்றாரு, ஐயா, அந்த கசப்பு வளராம பார்த்துக்காது, உன்னை தீட்டுப்படுத்தி விடும். உன்னை கடவுளுடைய பிள்ளையாக வளர விடாது, வாழ விடாது. பிசாசுடைய கிரியைகள் உன் வாழ்க்கையில வந்துடும். ஹலோ, ஆமாதானே? When the bitterness comes to in your life, dear brother and sister, the hatreds will come. And today we see all the terrorists because of the bitterness they have in their heart. So they can't love. The revenge comes to the place. ஆமாதானே? எதிரிகளாக மாறி பழி வாங்குகின்ற காரியம் வந்து விடுகிறது. அதனால் அந்த வேரை முளைக்க விடாதீங்க. Hallelujah. Any root of bitterness spring up, cause trouble. Hallelujah. So now I think you understand why all the troubles comes from, it comes from the bitterness. அந்த கசப்பு, எரிச்சல், வெறுப்பு தான். அருமையானவர்களே, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே, அந்த கசப்பை, அந்த பீட்டனஸ் எடுத்து போடுங்க. உம்மை போல நான் இரக்கமுள்ளவனாக, உம்மை போல நான் மன்னிக்கிறவனாக மாற உதவி செய்யுங்க. அந்த தரம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அருமையான அந்த குணம் உனக்கு இருக்க கர்த்தர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அவர் அந்த பலத்தை, கிருபையை உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்பதான் நீ அன்பு கூற முடியும், ஒப்புரவாக முடியும், ஆண்டவருடைய நாமத்தில் எழும்பி கட்ட முடியும். கசப்போடு நீ ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனைகளுக்காக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு பேசி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. கசப்பான காரியங்கள், அனுபவங்கள் இருக்குமானால் தயவு செய்து அவைகளை எடுத்து போட்டு, ஆவியானவரே, ஒரு புதிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister,
சகோதரனே, சகோதரியே, நாம் பார்க்கக்கூட ஒரு காரியம் கசப்பு. உன் வாழ்க்கையில் எது கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதா? அதை மறந்துடுங்க, மன்னித்துடுங்க. God bless you. Take care.